இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல உற்சாகமா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைகிறேன், நீர் என்ன உம்முடைய செட்டைகள் நிலையிலே வைத்து அடைக்கலம் புக வைப்பீரப்பா. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அப்பா என்னை ஆயனை போல ஆமென் நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அப்பா என்னை ஆமே இழுத்து கொண்டீர், உம்முடைய சமூகத்தில் அனைத்து சேர்த்து கொண்டீர். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டும் ஒரு முறை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார்.
விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் என்றென்றும் பெரியவர், என் தேவன் என்றென்றும் பெரியவர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நல்லா உற்சாகமா, இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன் அப்பா. இனி எந்த சோர்வு பலவீனம் எந்த தீங்கும் என்னை விட்டா என்னை நெருங்காது, என்னை பலன் கொள்ளாது. ஏன்னா உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் போது, உம்முடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படும் போது எந்த சோர்வு பலவீனம் தீங்கு என்னை நெருங்காது. விசுவாசத்தோடு பாடுகிறேன் அப்பா. ஆமென். நான் நுழைந்து விட்ட என்னை நெருக்குகிற சத்துருக்களை நோக்கி நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், எந்த தீங்கு என்னை இயேசுவினுடைய நாமத்தினால, எந்த பலவீனம் இயேசுவினுடைய நாமத்தினால எல்லாம் நீங்கி போகட்டும். எந்த கட்டுகளும் இயேசுவினுடைய நாமத்தினால எதுவும் என்னை நீங்காது. ஏன்னா தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். பாருங்க, அவரே என் வாழ்வின் பலனாகும் போது நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல, எதுக்கும் கலங்கி நிற்க தேவையில்ல, எந்த பேச்சுக்கு எந்த போராட்டத்துக்கு நம்ம கலங்கி நிற்க தேவையில்ல. ஏன்னா அவரே நம்ம வாழ்வின் பலனாய் இருக்கிறார். ஆமென். தீங்கும் நீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். பாருங்க, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நம்மளை வைத்து பராமரிக்கும் போது எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று இப்படியாய் வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, ஏனென்றால் தேவனே என் ஒளியும் மீட்புமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே நம் ஒளியும் மீட்புமாய் இருக்கிறார், அவரே நம் ஜீவனின் பலனுமாய் இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? நான் எதை குறித்து கலங்குவேன்? எந்த போராட்டம் என்னை முடக்கி போடப்படும்? நீரே என் மீட்பும் என் ஒளியுமாய் இருக்கும் போது, என் பலனுமாய் இருக்கும் போது நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன். எந்த போராட்டம் பலவீனம் வந்தாலும் என் ரத்த கோட்டைக்குள்ள, என் இயேசுவினுடைய ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைகிறேன். நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். நான் பயப்படுகிற பிள்ளை அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது. ஏன்னா அவர் எனக்கு பின்னாக சேனைகளின் கர்த்தராய் அவர் என்னோடு இருந்து எனக்காய் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவங்க வார்த்தை அழகா இப்படி சொல்லி, தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலோ ஒரு நாளும் மறவாத நேசராய் இருக்கிறார், ஒருபோதும் மாறாத நேசராய் இருக்கிறார். அன்று எப்படி தாவீதோடு இருந்தாரோ, அன்று எப்படி மோசேயோடு இருந்தாரோ, அன்றைக்கு எப்படி அவரோட சீடர்களோடு இருந்தாரோ, அவர் அன்றைக்கு எப்படி அந்த மக்களோட அன்போடு இருந்தாரோ, அதே போல இன்றளவும் என்னோடு அன்பாய் இருக்கிறார். ஒருபோதும் அவருடைய கிருபை மாறுகிறது இல்லை, ஒருபோதும் அவருடைய இரக்கம் மாறுகிறது இல்லை. என்னுடைய சூழ்நிலை மாறலாம், என்னுடைய பலவீனம் மாறலாம், நான் இப்ப துதிக்கிற துதி மாறலாம், ஆனா என் தேவன் ஒருவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி நன்றி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே,
ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அப்பா, எங்களை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அவரே என் வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவே? இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னும் ஒரு விஷயம், நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இதே வரிகளை நம்ம பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து அப்படியே நல்ல உற்சாகமாய் பாடுங்க. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. பாருங்க, அந்த பரிதபிச்சு நிற்கிற நிலையில கூட அவர் அநாதி ஸ்நேகத்தை போல நம்மளை சேர்த்து கொள்ளுகிறாராம். எப்பேற்பட்ட கிருபை பாருங்க, எப்பேற்பட்ட இரக்கம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மலைகள் குன்றுகள் நம்மளை விட்டு விலகி போனாலும், அவர் நம்மளை அநாதி ஸ்நேகம் போல சேர்த்து கொள்ளுகிறார். மீண்டும் ஒரு முறை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த உற்சாகம் போதாது, இன்னும் நல்லா உற்சாகமா, அப்பா இந்த ஆராதனைக்குள்ள என்னுடைய ஜீவனை ஊற்றி உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தப்பட வேண்டும். அப்பா, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தணும். எனக்கு அதற்கு தேவையான பலத்தை நீர் கொடுக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஏன்னா அநாதி ஸ்நேகத்தை போல ஜீவனும் பலனுமா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன். நான் இன்னும் உற்சாகமா, இன்னும் பலத்தோடு, இன்னும் கிருபையோடு உம்முடைய சமூகத்துல நான் துதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஆமே. இன்னும் நல்லா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல உற்சாகமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமே. எதுவும் அணுகாது, எந்த தீமையினை நேரிடாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
எங்களை பற்றி கொள்ளட்டும். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அநாதி ஸ்நேகமாக அப்பா உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டி இருக்கிற தகப்பனே, இன்னைக்கு எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் நடுவிலே வாசம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தை மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலத்தை கொடுக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்கள் மத்தியில அப்பா பிரவேசிக்கும்படியாய், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில பிரவேசிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களை நிரப்பும்படியாய் அப்பா எல்லா பொல்லாத காரியத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறதுக்காய் உம்முடைய சமூகத்தை நோக்கி துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்க 2-3 பேர் கூடி நின்று விசுவாசத்தோடு துதிக்கிறார்களோ அங்க வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இன்னைக்கு எங்கள் மத்தியில வாசம் பண்ணும்படியாக அப்பா உண்மையோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உன்னை வலதுக்கரம் அமரும்படியாக, உம்முடைய வலதுக்கரம் அமரும்படியாக, எல்லா சூழ்நிலை மாற்றி போடப்படும்படியாக அப்பா எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடப்படும்படியாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல வைக்கிறோம். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையோடு நம்ம மத்தியில் இம்மட்டுமாய் பிரசன்னம் செய்ததுக்காக அவருடைய நாமத்தை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்தணும். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. கண்ணின்மணி போல இந்நாள் மட்டும் எங்கள் சமூகத்தில் இருந்து சூழ்நிலையில மாற்றி எங்களை பலத்தோடு வைக்க செய்த தகப்பனே உங்களுடைய சமூகத்துக்காக அப்பா இந்த உலகத்தில் எதற்கோ காத்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல என் பலவீனம் மாறட்டும், என் சூழ்நிலை மாறட்டும், அப்படி எவ்வளோ காரியத்துக்கு பொறுமையா இருக்கிற நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதே போல பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா வசனம் சொல்லுகிறது. நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஒருபோது எந்த சோர்வு தொய்வு நம்மளிடத்துல வராதபடி என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார், ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் நான் என் தேவனுக்காய் நான் காத்திருப்பேன். ஏன்னா வேதத்துல வாசிச்சு பாருங்க, அதில் சுகம் பெற்ற அனைவரும் தேவனுடைய சமூகத்துக்காய் காத்திருந்தார்கள். அந்த சுகம் எப்பொழுது கிடைக்கப்பட வேண்டுமாய் காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள் தான் அநேகர். என்னிடத்துல ஒரு குறைகள் இருக்கிறதா, அதை மாற்றி போடும் வரை உம்முடைய சமூகத்தில் நான் காத்து இருக்கிறேன் அப்பா. என் சூழ்நிலை சரியில்லையா, கண்ணீர்கள் பெருகுகிறதா, போராட்டங்கள் பெருகுகிறதா, நான் உம்முடைய சமூகத்துல காத்து இருக்கிறப்பா. நீர் சூழ்நிலை மாற்றுகிறவர்ப்பா. உம்முடைய பிரசன்ஸ் என்னிடத்துல வரும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றி போடு வல்லவராய் இருக்கிறீர், எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர், எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்து சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீர். அப்ப நான் உம்முடைய சமூகத்துல காத்து இருக்க வேண்டும் அப்பாண்டவரே, காத்திருக்க வேண்டும் அப்பாண்டவரே. அப்பா எனக்கு குறித்த காலம் வரும் வரை அப்பாண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அதை ஒருபோது குறையாத அளவுக்கு உம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே 6 நாட்கள் எப்படி வேணா நான் இருந்திருக்கலாம், நான் இந்த ஓய்வு நாள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய பிரசன்ஸ்க்காக அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய சமூகத்துல காத்து இருக்கிற அப்பா ஆண்டவரே. நீர் ஒரு விஷயங்கள் மத்தியில் அசைவாடும் அப்பா. உம்முடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகளா உம்முடைய சமூகத்துல இருக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே. நன்றி, நன்றி. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ,
நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, நம்பிக்கை வீண் போகாதபடியாய் விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நான் உம்முடைய சமூகத்துல காத்து இருக்கிறேன் அப்பா. எல்லாம் என்று என்னோடு சொல்லுகிறோம், எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமே. வீண் போகாது. எல்லா கைகளை உயர்த்தி காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போய். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போ. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் வெட்கப்பட்டு விடுவதே இல்லை, வெட்கப்பட விடுவதில்லை. என்னுடைய தேவனுடைய கரம், நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் ஒருவரையும் வெட்கப்படுத்தாதபடி அவர்களை நிச்சயமாய் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன் கட்டுகளை அவுக்கிறேன் என்று என்னுடைய தேவனுடைய கரம் அது ஒருபோது பொய் சொல்லாது. நிச்சயமாய் அது வரும். அது தாமதித்தாலும் என் தேவனுடைய கிருபை, என் தேவனுடைய இரக்கம் அது ஒருபோது என்னை விட்டு நீங்காது. நான் அதற்காக காத்திருப்பேன். நான் என் முழு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் நிலைத்து நிற்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என் தேவனுடைய சமூகத்தில் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லுவீர்கள் எல்லாம். அப்பா காத்திருப்பேன், அப்பா காத்திருப்பேன், அப்பா காத்திருப்பேன், அப்பா. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ
அவர் உண்மையுள்ள தேவன். சீக்கிரமாக அவரை உண்மையோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சுக வாழ்வை துளிக்க செய்ய போகிறார். காத்திருப்போ, மீட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பெரும் வரை காத்திருப்பேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுகிற பிள்ளைகள் அனைவரும் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன். மீண்டும் ஒரு முறை காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன். பாருங்க, யாக்கோபு அப்படிதான் தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, அப்பா நீர் எனக்கு இது செய்யும் வரை நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்முடைய சமூகத்தில் அப்படியே உம்முடைய பாதப்படியில காத்து கொண்டு இருப்பேன். அப்பாண்டவரே, எனக்கு அந்த அற்புதங்கள் நிறைவேறும் வர நான் உம்மை விடவே மாட்டேன். அப்படி பற்றி கொள்ளுகிற பிள்ளையா யாக்கோபு இருந்ததுனால அவரை அநேக காரியங்கள்ல தேவன் பெருக செய்தார். அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். எந்த சோர்வுகளை குறித்தும் கட்டுகளை குறித்தும் நம்ம அதை சோர்ந்து போகாதபடி என்னுடைய ஆண்டவர் சமூகத்துல நான் காத்திருப்பேன். என்னுடைய சூழ்நிலை மாறும் வரை நான் காத்திருப்பேன். என் ஜீவன் உள்ளவரை நான் காத்திருப்பேன். எனக்கு இந்த காரியம் நடக்கும் வரை நான் காத்திருப்பேன். எப்படி தானியேல் 21 நாட்கள் தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு அவர் அந்த காத்திருப்போடு ஜெபித்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த பதில் கிடைத்தது. ஏன்னா தேவன் கேட்டவனே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா அது எப்படி வேணாலும் தடைப்பட்டு போகலாம். ஆனா அந்த தடைப்பட்டு போனதையும் கூட நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசத்தோடு நம்ம அப்பா எந்த சூழ்நிலை வந்தால் நானும் உடைய சமூகத்துல காத்திருப்பேன் அப்பா. ஏன்னா அது நிச்சயம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அது நிறைவேறும் அளவும் உடைய சமூகத்துல காத்திருப்பேன் அப்பா. எவ்வளவு தாமதம் வேணாலும் ஆகலாம். தானியேல் போல 21 நாட்கள் இல்ல, எனக்கு 1 வருடம் ஆகலாம், 10 வருடம் ஆகலாம். ஆனா நான் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். எல்லா கரங்களை உயர்த்தி காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒருபோது நம்பிக்கை வீண் போகாதப்பா, மேல வைத்த நம்பிக்கை வீண் போகாதாமே. காத்திருப்போ,
வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. அம்மாயே, நம்பிக்கை வீண் போகாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஒருபோதும் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வீண் போகாதப்பா. அப்பா, நான் வீண் போகாதப்பா. ஆண்டவரே, என் வாழ்வு இயேசுவே, என் சாவும் இயேசுவே. அப்பா, உம்முடைய சமூகத்துல அப்பா ஆண்டவரே முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல முழு மனதோடு காத்திருக்கிறோம். மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாத. அப்பா ஆண்டவரே, ஒருபோது வீண் போகாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாத. அப்பா ஆண்டவரே, மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் உயர்த்திட வல்லவராய் இருக்கிறேன். அப்படியாய் ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த மாதம் நம்மளோடு இருந்த தகப்பனை நோக்கி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால முடிந்தது அப்பாண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவது மாத்திரம்தான் அப்பாண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பாண்டவரே. அதே போல உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பா. அப்பா, என்னோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்தா எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பாண்டவரே. எல்லாத்திலிருந்து ஒரு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பாண்டவரே. வந்தவர்கள் யாவரும் பெருமையாய் திரும்பாதபடி அப்பாண்டவரே, என் தேவன் எனக்காக ஏதாவது செய்தார் என்று அப்பாண்டவரே விசுவாசத்தோடு பிள்ளைகள் சொல்லும்படியாய் அப்பாண்டவரே, தேவன் என்னோடு வாசம் செய்தார் என்று அப்பாண்டவரே உம்முடைய சமூகத்தில் சாட்சியாய் இருக்கும்படியாய் அப்பாண்டவரே, உண்மை உத்தமத்தோடு அப்பாண்டவரே உம்முடைய வழியில் நடக்கும்படியாகவும் அப்பாண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பாண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் விண்ணப்பம் கேளும் அப்பா, எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.